முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்து வரும் பக்தர்கள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். விடுமுறை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். இந்த நிலையில் நாளை மறுநாள் பொங்கல் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கடந்த சில தினங்களாக நெல்லை, தென்காசி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் நடைபயணமாக திருச்செந்தூருக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பொங்கலை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்துள்ளனர். அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி நாழி கிணற்றில் குளித்துவிட்டு நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் இலவச தரிசனம், கட்டண தரிசனம், முதியவர்கள் தரிசனம் என அனைத்து தரிசனங்களும் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் குடும்பத்தினருடன் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதிக அளவிலான பக்தர்கள் அலகு குத்தியும், பால்குடம் எடுத்தும், காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வருகின்றனர். இதனால் திருச்செந்தூர் கோவில் வளாகம், பேருந்து நிலையம், கடற்கரை பகுதிகளில் பக்தர்களின் கூட்டமாக காட்சியளிக்கிறது. பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.